இங்கே தண்ணி போகுது. ஸோ அழகாக இருக்குது வியூஸ். அதனால தான் இங்கே வந்து இறங்கினாங்க. செம்மையாக இருக்குங்க. செம்ம அழகாக இருக்குது. எதுவும் இந்த ஓட்டுக்கு மேலே அந்த பாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அழகாக இருக்குது பார்த்துக்கிறது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருந்து ஃபேமிலி ஒரு அக்கா மாதிரி டேட்டி பார்த்து நாங்கள் தான் பண்ணுறேன் பசங்க சொல்லிவிட்டு. அதனால நம்மளை வராதிங்கன்னு சொல்லவே இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம கிட்ட போய் கேட்டதுக்கு அப்போ தான் இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னார். அது வந்து டீ எஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணுற இடம் அது. ஆனால் ஆஃப் ரோடிங் செம்மையாக இருக்குங்க. இங்கே அக்கா வந்து டீ எல்லாம் கட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்படி அப்படி கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிட்டே இருக்குது. ஜஸ்ட்டு கிளைமேட் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா வியூ வந்து மாறுதுங்க. அந்த கலர் வந்து அப்படியே மைல்ட் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு வெயில் ரொம்ப அடிச்சிட்டு இருந்தது, பார்த்தீங்கன்னா வெயில் மைல்டாக இருக்குது. கிளைமேட் கூலிங் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. செம்மையாக சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வியூ மாறுதுங்க. அதாவது வெயில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கிறதுனால அந்த வியூ வந்து மாறுது நமக்கு. ஏன்னா வந்து வெதர் வந்து நம்ம கிளைமேட் வந்து டல்லாக போகும்போது அந்த மாதிரி பின்னாடி ஒரு மலை குரங்க என்ஜாய் பண்ணிட்டு வருங்க ஜாலியாக. அவள் ஆட்டுற ஆட்டில் வண்டியே ஆடுது. கோயில் கீழே வரத்தில் கடை இருந்துங்க. டீ குள்ளே நிறுத்தினாக்கா டீயே குடி கூட மாட்டா. மேலே போனால் மிஸ்ட்டு பார்க்கணும், மேலே போனால் மிஸ்ட்டு பார்க்கணுன்றா. நமக்கெல்லாம் டீ குடிச்சு தான் ஒரு நாள் பொழுது ஓடும். வாட்டர் ஃபால் ஃபேக்ட்ரி அங்கே பாருங்க, வியூ பயங்கரமாக இருக்குது. வாவ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ஃபுல்லாக கிளியராக அந்த வின்டர் சீசனுக்கான கிளைமேட்டே காட்டுதுங்க. இங்கே இப்போ தான் நம்ம அந்த ஃபீல் கிடைக்குது. இங்கே தண்ணி போகுது. ஸோ அழகாக இருக்குது வியூஸ். அதனால தான் இங்கே வந்து இறங்கினாங்க. செம்மையாக இருக்குங்க. போகிற வழி பார்த்தீங்களா, ஜனாடி பேசிட்டு இருக்குன்னு பார்க்காதீங்க, குளிருதுங்க. செம்மையாக சில்லுன்னு இருக்கீங்க. அங்கே போய்டுங்க.
வர வழியில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு இடம் நல்லா இருந்து லொக்கேஷன் நாங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அந்த நம்ம படத்தில் பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த வியூ, அப்புறம் வந்து நம்ம ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்போம் பாருங்கள், அது எக்ஸாக்டாக அப்படியே இருக்குங்க இங்கே. அதாவது நான் அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து எடிட்டிங்கும் நம்ம நினைப்போம்ல, அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் வந்து போகுது, ஆனால் செம்மையாக கொடுக்குதுங்க. பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்டு வருது போகுது. நல்லா பாருங்கள், மிஸ்ட்டு பாருங்கள், இந்த மேலே தெரியுது உங்களுக்கு மிஸ்ட்டு, செம்மையாக இருக்குங்க. இங்கே நிறுத்தி ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. என்ன அண்ணாச்சி படம் கீழே போட்டிருக்காங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியாக வந்ததுனால எடுக்க முடியல வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்ம காற்றடிக்குதுங்க, வண்டி அடி சைடில் தள்ளுது. இந்த மேலே பார்த்து தெரியும் உங்களுக்கு எப்படி காற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு. சரி நம்ம கிளம்புவாங்க. அப்படியே வர வந்து எல்லாம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. அங்கேயே நின்றுனா டைம் போயிடும். நம்ம கொஞ்சம் கிளம்பிடுவோம்னா ரோடு செங்குத்தாக இருக்குது, ஏறிடுவோம்ல. மேலே 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 மிஸ்ட்டு தாங்க செம்மையாக இருக்குது. வாவ், செம்ம அழகாக இருக்குங்க. அப்படியே ஒரு நிமிஷம், எதில் பாருங்கள், கரெக்ட் வியூ வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பனித்துளி பெஞ்சிட்டே இருக்குது, செம்மையாக இருக்குங்க இடம். இது செம்மையாக காற்றடிக்குது, பனி மழை தூரிக்கிட்டு இருக்குது. நான் வியூ வரேன்னா கிளியராக உங்களுக்கு இதில் ரோடு அழகாக போயிடுதுங்க கீழே, செம்ம வியூவு. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு அங்கே ஒரு காரோ பைக்காச்சும் போச்சுன்னா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கேருந்து இப்போ ஒரு வண்டி போச்சு, அதை பார்க்குறப்ப செம்ம அழகாக இருந்து வீடியோ எடுக்க முன்னாடி. வேறு லெவலுங்க லொக்கேஷன். ஆனால் நம்ம கீழே இருந்து பார்த்தல இந்த பனியெல்லாம் மேலே மோதுற மாதிரி அந்த இடமே இதாங்க. அதை போது பாருங்கள் மிஸ்ட்டு. இப்போ நம்ம மேலேயும் மிஸ்ட்டு தான் அடிச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து பனி மூட்டை இருக்க மாதிரி தெரியல. வேறு ஒன்றும் அப்படி தள்ளுதுங்க ஆள் அடிச்சு. இங்கே பாருங்களா, அந்த சாதம் ஒன்று போகுது, அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ இந்த ஓட்டுக்கு மேலே அந்த பாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டு வீடியோவில். பாருங்க பாவம் நின்றுட்டு இருக்கான். ஸ்டெபிலைசேஷன் ஃபுல்லாக போட்டிருக்கானே அதில்.
வால்பாறை ரீச் ஆகிட்டோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். சாப்பிடலாம் சொல்கிறாலும் தேடிட்டு இருக்கோங்க. போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தா ரூம் வந்து வரையில் கேட்டிருந்தோம். ஒரு இடத்துல ரூம் ஓகே ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தா பக்கத்தில் ஒரு 2 ரூம் பார்த்துருக்கோம். அது வந்து அமௌண்ட் வந்து இன்னும் கேட்கல. அது மட்டும் போய் அமௌண்ட் என்ன எதுன்னு போயிட்டு ரூம் ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ரூம் நமக்கு ஓகேவோ அதை எடுத்துடலாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பால்கனியோடு தான் இருக்குது. பால்கனி ரூம்லேருந்து பார்க்குற மாதிரியும் ஒரு சில ரூம் இருக்குது, வெளியே வந்து பார்க்குற மாதிரியும் இருக்குது. ஸோ நமக்கு எது கரெக்டாக இருக்குது, அமௌண்ட் ஓகேவோ அங்கே பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணலாம். ஸோ நான் ரூம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் விவிஎஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ரூம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் ரூமு. இந்த ரூம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 1000 தான் வந்து நாங்கள் பேசினோம். ஸோ வந்து இது அதிகமாக தான் சொன்னாங்க 1500, அப்புறம் கடைசியாக பேசி 1000 ஒத்துக்க வச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ தான் வந்து அதாவது நேற்று நைட்டும் சாப்பிடல, இன்னைக்கு காலையும் சாப்பிடல. ஸோ மதியமாக தான் சாப்பாடே சாப்பிட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரிட்டு இருந்து கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு சாப்பிட போகிறப்போ. ஸோ கேமராலாம் சார்ஜ் போட்டு போனோம். அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எடுத்துகிட்டு போக முடியல. போய்ட்டு இங்கே லக்ஷ்மி மிஸ்னு ஒன்று இருந்தால் அங்கே போய் சாப்பாடெலாம் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது 3 இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, கார்டு இருக்குது. இங்கே நிறைய வந்து லொக்கேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் போய் பார்க்க முடியாதுங்க. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் சோலையார் டேம் வந்து கன்ஃபார்மாக போகணும். அது போய் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூழாங்கல் ரிவர், நெரார் டேம் ரூட்டு. ஏன்னா நெரார் டேமில் வந்து தண்ணி இப்போ விட்டுருக்காங்களான்னு தெரியல. ஸோ தண்ணி இருந்தால் நம்ம அதில் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ரூட் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கு போகும். அதே மாதிரி வந்து வெளியமேட்டு கிராஸ் ஹில்ஸு. ஸோ வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ அதோட வந்து அலியார் டேம் தான். நம்ம அலியார் டேம் கீழே காட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இடத்துல ரூம் பார்க்க போனப்போ நம்ம சென்னையில் ஒரு அண்ணா வந்து இங்கே இருந்தார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, ஒரு இடம் சொன்னாருங்க. நம்ம வந்து வர வழியில் வந்து ஒரு மிஸ்ட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ரைட் கட் பண்ணி உள்ளே போனோம்னாக்கா கொஞ்சம் தூரம் உள்ளே போனப்போ வந்து ஒரு ஃபால்ஸ் வரும். வரிசையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களே, ஒரு 4-5 ஃபால்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு ரோட்டில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த வந்து ஃபால்ஸ் இருக்குது, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சாலும் வந்து அதை பார்க்க போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது முடிஞ்சோடனே நம்ம தான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க போகிறோம். அப்படி இல்லைனாக்கா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பும்போது வந்து அதை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை வீட்டுக்கு நம்ம நாளைக்கு கிளம்பும்போது நம்ம அதை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம எதை கவர் பண்ணோம்னா கூழாங்கல் ரிவர், நெரார் டேம், சின்ன கல்லார் ஃபால்ஸ் டவுட் தான். ஸோ கூழாங்கல் ரிவரும் நெரார் டேமோட ரூட் மட்டும் நம்ம வந்து முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட் வந்து சோலையார் டேம், இது வந்து கன்ஃபார்மாக போயிடுவோம். ஸோ நமக்கு வந்து இது 3 தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா மற்ற எல்லாமே வந்து அவ்வளோ இதுவும் இல்லை இங்கே. ஸோ பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் டைம் தான் கொஞ்சம் நல்லா கூட்டமாக க்ரௌடாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக சேட்டர்டே சண்டேலாம் இருந்தால் அந்த அளவுக்கு இருக்கான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இது 3 முடிச்சிடுவோம். அதுக்கடுத்து வந்து நம்ம அங்கே சொன்னாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பசங்க யாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஃபால்ஸ் வந்து ரோட்டில், அதாவது ரோட்டில் போகும்போது ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நம்ம அதை பார்க்க போவோம். லொக்கேஷனை மறந்துட்டேன், நான் போகிற பாட்டு கேட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சோகோ பிபிஎஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் நம்ம இப்போதைக்கு ஹெல்மெட்டில் கேமராலாம் ஃபிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபஸ்ட்டு கூழாங்கல் ரிவர் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.